ஸ்டார்ட் அப் ஹேண்ட்ஷேக் நிகழ்ச்சியில் வந்து இன்னொரு ஸ்டார்ட் அப் நம்ம சந்திக்க போகிறோம். அவர் ஆக்சுவலாக அந்த ஐடியா வந்து அந்த ஸ்டார்ட் அப் தொடங்குனொரு இன்னொருத்தர். ஆனால் அந்த ஸ்டார்ட் அப்பில் அவங்க கண்டுபிடிச்ச அந்த மெஷின், அந்த ரோபோ, அதை டிசைன் பண்ண ஒரு என்ஜினியர் பிரேம்ன்றவரை தான் நம்ம சந்திக்க போகிறோம். இது ஆக்சுவலாக இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப வித்தியாசமான ப்ராடக்ட். இன்றைக்கு மட்டுமில்லை, இனி நாளை வருங்காலத்துக்கும் தேவையான ஒரு ப்ராடக்ட். ஏன்னா ஒரு மனித கழிவை மனிதனே ஆள்றதுன்றது மிக கொடுமையான ஒரு விஷயம். நாம் வந்து ஜஸ்ட்டு நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு டாய்லெட்டை க்ளீன் பண்ணல, நம்ம போய் ரொம்ப அருவருப்பாக மூக்கு பிடிச்சிட்டு வர காலம். ஆனால் ஒரு பப்ளிக்காக ஒரு ட்ரைனேஜ் அடைச்சிருக்கு, அதை உள்ளே இறங்கி அதை க்ளீன் பண்ணுறது மிகப்பெரிய விஷயம். அது வந்து இப்போ முற்றிலும் தவிர்க்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கோம். அதுக்கு ஒரு விடிவாக தான் வந்து அதுக்கு ஒரு ரோபோவை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுவே வந்து அந்த மேன்ஹோலில் போயிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு, அல்லது ஒன்று போய் கண்டுபிடிக்குது எங்கே அடைப்பு இருக்குன்னு, இன்னொரு ரோபோ வந்து அதை க்ளீன் பண்ணுறது எப்படின்றது அந்த ஐடியா அவங்களுக்கு வந்திருக்கு. அப்போ ஸோ இது ஒரு சமூக பொறுப்போட இல்லை சமூக கண்ணோட்டத்தோடு தான் இந்த இப்போ ப்ராடக்ட் அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த டீமு. அந்த கம்பெனி பேர் வந்து சோலினாஸ் என்ற ஒரு பிராண்ட் நேமில் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இவங்க ஒரு ஸ்டார்ட் அப் தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது, அது என்னென்ன வேலை செய்யுது, எப்படி இயங்குது, இவங்களுக்கு எப்படி இந்த ஐடியா வந்துன்றது தான் நம்முடைய இன்ஜினியர் பிரேம் அவர்கள் இப்போ சொல்ல இருக்காங்க. அவரை நம்ம சந்திப்போம். பிரேம், வணக்கம். வணக்கம். இந்த சோலினாஸ் அப்படின்ற இந்த கம்பெனி ஆக்சுவலாக என்ன பண்ணுது, என்னென்ன மாதிரி ப்ராடக்ட் நீங்கள் இந்த ஸ்டார்ட் அப்பில் ஆரம்பித்து கண்டுபிடிச்சிருக்கீங்க? ஸோ நம்மக்கிட்ட வந்து மொத்தமாக 3 ப்ராடக்ட் இருக்குது. ஒன்று வந்து எண்டோபாட், இன்னொன்று வந்து ஹோமோசெப். இதில் வந்து எண்டோபாட் வந்து வாட்டர் சைடில் இருக்க எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணுறதுக்காக பண்ணது. ஹோமோசெப் வந்து இந்த மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் அதை எலிமினேட் பண்ணுறதுக்காக பண்ணது. இப்போ நம்மக்கிட்ட இருக்க ப்ராடக்ட்ஸ் பற்றி பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சோஷியல் இம்பேக்ட் கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் தான். இப்போது எண்டோபாட் பார்த்தீங்கன்னா வாட்டர் சம்மந்தமான எல்லா ப்ராப்ளம்ஸும் ரிசால்வ் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ நீங்கள் இன்னொரு 10 வருஷத்துக்கு இப்போவே பார்த்தீங்கன்னா கிளைமேட் க்ரைசிஸ் இருக்குது, நமக்கு தண்ணி பற்றாக்குறை இருக்குது இல்லையா? இப்போ நம்ம எவ்வளோ தண்ணி நம்ம பம்ப் பண்ணி ஸ்டோர் பண்ணுறோம், ஆனால் எவ்வளோ வந்து மக்கள்கிட்ட போய் சேருது, நடுவில் நிறைய வீணாக போகுது. ஸோ வீணாக போகும்போது அந்த தண்ணியை வந்து எங்கே வீணாக போகுது நம்ம கண்டுபிடிக்கணும். அதுவே ஒரு பொறுப்பு தான் இல்லையா? இப்போ நம்ம அதை கண்டுபிடிச்சிட்டாலே நம்மளால் வந்து ஸ்டோர் பண்ணுறதும் கம்மியாக ஸ்டோர் பண்ண முடியும், நம்மளால் எஃபிஷியண்ட்டாக போய் மக்கள்கிட்ட போய் சேர்க்க முடியும் இல்லையா? அது ஒரு பகுதி. இன்னொன்று பார்த்தீங்கன்னா மேனுவல் ஸ்கேவெஞ்சிங். நிறைய பேர் நம்ம மேனுவல் பார்க்குறோம், இறந்து போயிடுறாங்க, க்ளீன் பண்ணும்போது இறந்து போயிடுறாங்க. அதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா சாக்கடையில் அடைப்பு இருக்கும். அந்த அடைப்பை அவங்களால கிளியர் பண்ணுறதுக்காக அவங்க இறங்குறாங்க, அதனால் அந்த மூச்சு திணறியோ இல்லை விஷவாயு பட்டோ செத்து போயிடுறாங்க இல்லையா? இதுக்காக நம்ம ப்ராடக்ட் பண்ணுறோம். இதுதான் ஹோமோசெப். இந்த 2 ப்ராடக்ட் தான் நம்ம வந்து மெயினாக பண்ணிகிட்ருக்கோம். இதில் வந்து எண்டோபாட்டில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. இப்போது ஒவ்வொரு பைப்லைனோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்மக்கிட்ட வேறு மாதிரியான ரோபோட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு ரோபோட்டுக்கான கேப்பபிலிட்டிஸும் அதிகம். அதே மாதிரி ஹோமோசெப் பார்த்தீங்கன்னா அதுலேயும் வந்து சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் நம்மக்கிட்ட ரோபோட்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் அப்படியே வாட்டர் சைடில் பார்க்கும்போது எண்டோபாட்டில் நம்மக்கிட்ட 3 டைப் ஆஃப் ரோபோட் இருக்குது. நம்ம வந்து எண்டோ 90, 120, 250 சொல்லுவோம். இது 3 பார்த்தீங்கன்னா பைப்லைனோட சைஸை பொறுத்தது. இப்போது சின்ன வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய பைப்லைன்லாம் பார்த்தீங்கன்னா அதுலேயும் வந்து ஏதாச்சும் லீக் இருக்கும். ஆனால் நம்மளால் ஒரு ரோடை கிராஸ் பண்ணி போக வேண்டிய பைப் இருக்கும். அந்த ரோடு கிராஸ் பண்ணுற கேப்பில் எங்கே வேணால் நடுவில் லீக் இருக்கலாம், நமக்கு எங்கன்னே தெரியாது. இப்போ நான் அந்த பைப்பை நான் சரி பண்ண ட்ரை பண்ணும்போது அந்த ரோடையும் நான் தோண்ட வேண்டியிருக்கும், ரோடை நான் பிளாக் பண்ண வேண்டியிருக்கும். அது எப்படி நம்ம சரி பண்ண முடியும்? அப்போ நம்ம ரோபோட் ஒன்று வச்சுருக்கோம். இது பைப்லைனுக்குள்ளே போயிட்டு ரோடுக்கு கீழே இருக்க பைப்பையே உள்ளே இருந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி எங்கே லீக் இருக்குன்னு நம்மளால் கண்டுபிடிக்கும். ரோடை நம்ம தோண்டவே தேவையில்லை. டிராஃபிக் பிளாக் ஆகாது, வேறு எந்த பிரச்சனையும் இடைஞ்சலும் வராது சொசைட்டியில். ஸோ நம்மளால் ஈஸியாக ஒரு இன்ஸ்பெக்ஷன் பண்ண முடியும். நம்ம தோண்ட வேண்டியது ஜஸ்ட் ஒரு என்ட்ரிக்காக ஒரு பிட்டு மட்டும்தான். தோண்டிட்டு ரோபோட்டை உள்ளே லான்ச் பண்ணோன்னா அந்த பக்கத்துலேருந்து நம்மளால் எவ்வளோ நடுவில் எங்கெல்லாம் லீக் இருக்குன்னு மொத்தமாக கண்டுபிடிச்சிட முடியும். இது ஒன்று. இதுவே வந்து இது வீட்டில் யூஸ் பண்ணுற லைன்ஸ், சின்ன லைன்ஸுக்கு எண்டோ 90 யூஸ் பண்ணுறோம். இதுவே வந்து டேங்க்லேருந்து வர பெரிய லைன்ஸ் இருக்குது, அங்கேயுமே லீக் நடக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? நம்ம பம்ப் பண்ணுற எவ்வளோ வாட்டரை வந்து மக்கள்கிட்ட போய் சேர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் பாதி தான் நம்மளால் கொண்டு போய் சேர்க்க முடியும். மீதி பாதி வந்து லீக்காக தான் போகுது, வீணாக தான் போகுதுன்னு வந்து நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் பார்க்குறோம். ஆமாம். ஸோ நம்ம அதை எப்படி குறைக்கலான்னு பார்த்தீங்கன்னா பெரிய பைப்லைன்லையுமே லீக் இருக்கும். அப்போ அந்த லீக்கை நம்ம எப்படி குறைக்கலாம், அதையும் நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணோம். ஸோ அதுக்கு பார்க்கும்போது பெரிய பைப்லைன்லாம் நிறைய பெண்ட் இருக்கும், டேர்ன் ஆகி போகும். இப்போ நம்ம ரோபோட்டும் வந்து அதுக்கேற்ற மாதிரி பெண்ட் ஆகணும், ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்கும். ஸோ சின்ன பைப்லைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு தெருவுலேருந்து அடுத்த தெரு வரைக்கும் தான் போகும், ஒரு 100 மீட்டருக்குள்ளே இருக்கும். அதே பெரிய பைப்லைன் எடுத்து பார்த்தீங்கன்னா 200 மீட்டர் 300 மீட்டர் போகும். ஸோ அதுக்கு எண்டோ 250 யூஸ் பண்ணுவோம். அது பார்த்தீங்கன்னா 250 மீட்டர் ஒரே எண்டில் போக முடியும். ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து 250 மீட்டர் போகும். ஸோ நடுவில் இருக்க எல்லா லீக்ஸுமே அதை கண்டுபிடிக்க முடியும். ப்ளஸ் அதில் கேமரா லிஃப்ட் ஆகும், பைப்லைனில் வந்து எங்கே இருக்கோ அதை நம்ம ஜூம் பண்ணி பார்க்க முடியும் ஒரு லீக் இருந்ததுன்னா. அதுக்கப்புறம் எடுத்த வீடியோ டேட்டாவை நம்ம இன்ஸ்பெக்ஷன் பண்ணுற அத்தாரிட்டிஸ் இருக்காங்களே அவங்கள்ட்ட நம்ம வந்து வீடியோவை ப்ரெசென்ட் அது வந்து மானிட்டரில் தெரியும். ஆமாம், மானிட்டர் பண்ணும்போது கரண்ட்டாக நம்ம லைவாகவே பார்க்கலாம் எங்கே லீக் இருக்குன்றதை நம்ம பார்த்து அதுக்கப்புறம் நம்ம உடனே ஆக்ஷனும் எடுக்க சொல்லலாம்.
அது லைட்டிங் எப்படி உள்ள இருட்டாக இருக்கும்? உள்ளவே நம்மக்கிட்ட கேமராவும் இருக்குது, பிரைட்டான லைட்ஸ் இருக்குது. ஸோ ஒரு ஹெட்லைட்டில் இருக்க அளவுக்கு பவர்ஃபுல்லான லைட்ஸ் இருக்கும். அது நம்ம பைப்புக்குள்ளே தெளிவாகவே பார்க்க முடியாதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான். இது ரெண்டும் இதை நம்ம பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, நம்ம தோண்ட வேண்டிய செலவு மிச்சம், தண்ணி நம்ம ரொம்ப கண்டினியூஸாக லாஸ் ஆகிட்டே இருக்கும், டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. ஆமாம், தண்ணி வந்து நிறுத்த தேவையில்லை. ஒரு ரிப்பேர் அப்படின்னா 2 நாள் 3 நாள் நிறுத்த வேண்டியிருக்கும். பட் நம்ம இது பண்ணும்போது ஒரு நாள்லேயே நம்மளால் வந்து 250 மீட்டர் இன்ஸ்பெக்ட் பண்ணி விட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ மக்களுக்கு வந்து தண்ணி தட்டுப்பாடு இருக்காது, கண்டினியூஸாக தண்ணி கிடச்சிட்டே இருக்கும். இது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? அடுத்தது நீங்கள் அப்படியே சீவர் இன்ஸ்பெக்ஷன் பார்த்தீங்கன்னா, நம்ம வாட்டரில் யூஸ் பண்ணுற அதே ரோபோட்ஸை சீவர் சானிடேஷன் ஏரியாலையும் யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து மேனுவல் இருக்குது. நம்ம நிறைய பேர் என்ன யோசிக்கிறோம், மேனுவலில் வந்து அடைப்பு இருந்து மேனுவல் ஓவர்ஃப்ளோ ஆகி ரோட்டில் போகும்போது நம்ம என்ன நினைப்போம்னா மேனுவல் தான் பிரச்சனை அப்படின்னு நினைப்போம். ஆனால் பிரச்சனை வந்து மேனுவல்லையும் இருக்கலாம், இல்லை பைப்லைன் அடியில் இருக்கிறதுலையும் இருக்கலாம், தண்ணி வந்து ஓவராக ஃப்ளோவாக இருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து அடைப்புனால தான் நடக்குது. இப்போ அந்த அடைப்பு எப்படி நம்ம சரி பண்ணலாம்? இப்போ வந்து முன்னாடி இருந்த மேனுவலுக்குள்ளே போயிட்டு நம்ம ரோபோட்டை உள்ளே லான்ச் பண்ணி அந்த எங்கே பிளாக் இருக்குன்னு கண்டுபிடிச்சி அந்த பிளாக்கை நம்ம கிளியர் பண்ணலாம். இதனால் என்ன ஆகுனா, அடைப்பை எடுக்கிறதுக்காக மனுஷன் உள்ளே இறங்கணுன்ற தேவையில்லை. அதனால் யாரும் உள்ளே இறங்க வேண்டிய ரிஸ்க் எடுக்க தேவையில்லை. அதனால் இறந்து போக வேண்டியதை நம்ம தவிர்க்க முடியும். ஸோ மொத்தமாக நம்ம அவ்வளோ பெரிய இம்பாக்ட் பண்ணுறோன்றது ஒரு நல்ல விஷயம் தான். இது ரெண்டு தான் நம்ம மெயினாக பண்ணுறோம். இங்கே 2 ரோபோ சொன்னீங்க இல்லையா, 90 மீட்டர்ஸ் 120 250 ட்ராவல் பண்ணுதுன்னு. இப்போ இது போய் டிடெக்ட் பண்ணுறதுக்கு தான் இதை வச்சுருக்கீங்க. ஆமாம், க்ளீன் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு ரோபோ இருக்கா? ஆமாம், க்ளீன் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம தனியாக ஒரு ரோபோட் பண்ணிகிட்ருக்கோம். அது இன்னும் மார்க்கெட்டுக்குள்ளே வரல. இப்போ இன்ஸ்பெக்ஷன் மட்டும்தான் நம்ம கரண்ட்டாக பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா ஒரு 13 சிட்டிஸ் மேலே பண்ணிகிட்ருக்கோம் ஒரே டைம்லேயே. நம்ம இந்த மாதிரி இன்ஸ்பெக்ஷனும் பண்ணுறோம். க்ளீனிங் வந்து மேனுவல் க்ளீனிங்க்கு ரோபோட் இருக்குது, மேனுவல் க்ளீனிங்க்கு வந்து ஹோமோசெப் இருக்குது. அது மேனுவல்குள்ளே போய் உள்ளே லான்ச் பண்ணோன்னா மேனுவலை கலக்கி உள்ளே வந்து ஸ்லட்ஜு சில்ட்டெல்லாம் இருக்கும் இல்லையா, மண்ணெல்லாம், அது அடைப்பு இருந்ததுன்னா அது மொத்தமாக கலக்கிறதுனாலே பிளாக் ரிமூவ் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம சக்ஷன் ஹோஸ் போட்டு நம்ம ட்ரெடிஷ்னலாக யூஸ் பண்ணுற மெத்தட்ஸ் வச்சு ரிமூவ் பண்ணிடலாம். இந்த 2 ரோபோட் தான் நம்ம கரண்ட்டாக பண்ணுவோம். இப்போ இது எல்லாராலையும் வாங்க முடியுமா? அஃபோர்டபிலிட்டியா இது வந்து? இல்லை ஹையரிங் பண்ணுறீங்களா? இது எப்படி? ஸோ இந்த ரோபோட் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ப்ராடக்டாக இப்போ ஒரு சில இடத்துல மட்டும்தான் கொடுத்துட்ருக்கோம். யாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆல்ரெடி CMWSSP இருக்காங்க, சென்னை மெட்ரோ வாட்டர் போர்டு இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி மக்கள் வந்து அதை வாங்கி ப்ராடக்டாக வாங்கி அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் அவங்களோட சொந்த யூஸ்க்கு. ஆனால் இப்போ வரைக்கும் நீங்கள் மெஜாரிட்டியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நிறைய இடத்துல நம்ம பண்ணுறது சர்வீஸாக தான் பண்ணுறோம். நம்மக்கிட்ட டீம் இருப்பாங்க. நம்ம டீம் வந்து எங்கே லீக் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோமோ, எங்கே அவங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு தெரியுமோ, அங்கே போயிட்டு அவங்க ரோபோட்டை நம்ம டீமே உள்ளே போய் லான்ச் பண்ணி அதுக்கப்புறம் எங்கே லீக் இருக்குன்னு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அதை வந்து அந்த ஏரியாவோட ஏரியா இன்ஜினியர்ஸோ இல்லை சீனியர் இன்ஜினியர் இருப்பாங்க, அந்த ஏரியாவுக்கு சில முக்கியமான ஆட்கள் இருப்பாங்களே, அதை கண்ட்ரோல் பண்ணோம், அவங்கக்கிட்ட அதை கொடுப்போம். ஸோ அப்படி தான் நம்ம பண்ணுறோம். இப்போ இந்த ப்ராடக்ட் வந்து இந்தியாவில் ஃபஸ்ட்டு நீங்கள் தான் தருவீங்க இல்லை வேறு எங்கேயாவது இருக்கா இந்த மாதிரி? இந்தியாவில் வந்து ஒரு கம்பெனி மட்டும் தான் பண்ணாங்க. அவங்க சீவர் மட்டும் தான் இன்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. இப்போ வந்து வாட்டரில் பார்த்தீங்கன்னா 250 120 வந்து இதுக்கு ஈக்குவலாக காம்படிட்டர்ஸ் இருக்காங்க. ஆனால் நம்ம வந்து இந்தியாவில் ஒரே ஒரு ப்ராடக்ட் பண்ணியிருக்கோம்னா எண்டோ 90 தான். இப்போ எண்டோ 90 பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே சின்ன பைப்லைன் 90 mm பைப்லைன். அதுக்குள்ளே நம்ம போயிட்டு இன்ஸ்பெக்ட் பண்ணுறதுன்றது இந்தியாவில் வேறு எந்த ப்ராடக்ட்டுமே கிடையாது. நம்மக்கிட்ட தான் வந்து ஃபஸ்ட் ப்ராடக்ட் இருக்குது. ஸோ அது ரொம்ப ஸ்மாலஸ்ட் ரோபோட். அதுதான் வந்து சின்ன பைப்லைன்ஸை இன்ஸ்பெக்ட் பண்ணுறது ஹெல்ப் பண்ணும். Let's get into the world of pipelines. Endobot is a pipeline crawler which can travel from 90 mm to 900 mm pipelines, even when the water is filled or sludge accumulated at the bottom. Not only crawling, it can even pinpoint the exact location of tree roots, estimate scales, measure inner thickness. It can even adapt to various sizes, pass on the obstacles, identify illegal ferrules, measure the inclination of pipeline, improper joints, encrustations, and laser profiling to measure ovality of the pipeline. Here is the contamination point, where sewage water is getting mixed with the drinking water. Hi, we have met Mr. Prem, Solinas Integrity, the design engineer. Now we have another important person who is the brain behind this Solinas Integrity startup, Mr. Moinak Banerjee, who is from West Bengal, and he pursued his education UG from SRM Chennai, and later on he moved to Sweden to pursue his higher education. There he stuck with or come across with an idea to solve the problem of water crisis, and he has a very good innovative idea which can solve the water scarcity of a country. We'll meet Mr. Moinak Banerjee. Mr. Moinak, how you got this idea? As I was abroad doing my higher studies, I realized that the
the amount of the quality of water they get in their homes is of much higher standard that we have in India, and that they're able to do it because they're managing the pipelines in a proper way and they're using advanced technologies. And from there the idea came in, like why we India cannot do that. We have the brains, we have the resources. If we can also develop some technologies like that, we can also have the idea of drinking from tap. We do not need to have filters. We can have proper water supply to almost 90% or 95% of the citizens that we have in India. And from there we thought of that maybe we can build robots and inspect these pipelines, and which will help us to manage these assets better. The other side, we have my co-founder Divanshu, who was doing his masters from IIT Madras, and there he's always a social entrepreneur, always wanted to make an impact in the society, and there he got an idea, and he even faced one day was going through his home, and then he saw the problem of manual scavenging, people going inside the septic tanks and cleaning, and that when he inquired about that and he tried to understand things in details, he realized that the problem of manual scavenging still persists in India, though it is banned in India, is because the affordable solutions are still not there in the market. And when you do not have affordable solution or the compact solution which is required, it happens behind the curtains. And from there the idea came in, and then Divanshu and Bhavesh came in and we started building the idea together, and I also joined them in developing two different types of solutions which will cater to specifically managing the water and sanitation assets in India. Is it the first of its kind in the globe or in India? Yes, I would say first of its kinds in integrated solutions, because what you see around in India we are the first, but what you see around the globe is there are some companies who develop solutions specifically for managing pipelines, but there are very different types of pipelines that is there abroad in different sizes of different terrain is very different, and it's not an integrated solutions. Like you do not talk about inspection, but you talk about cleaning, you talk about data management. That is still not there around the globe that we have seen. And India, as because the market is not that mature where you do not have different companies for doing different things, we specifically came up with doing everything, starting from inspection, cleaning and data management of these assets. So from that way we are the unique one around the globe. What do you think is an additional challenges working your robo in India if it is being used in other countries? So one of the major challenges that we have specifically in pipelines, if I talk about, the diameter of pipelines that we have in India is very different. Just to give you a data behind that, majority of the Indian pipeline, means 80% of the Indian pipelines starting are below 100 mm, which is very different. Abroad in Germany and in Western world, you have pipelines has a standard of 300 and 400 and above. And when you have a different dia of pipelines, you need a different type of robot. The robot needs to be much more micro, much more compact, much more different types of sensors are required in that. That is one of the major challenges that we have. And secondly, that we have was the terrain. When you go to the advanced Western countries, the terrain that you see in these pipelines is much more different. You do not have that much of sludge, you do not see that much of breakage, because they have been managing these assets for a long time, right? In India, we see assets which are not been managed for more than 100 years. Pipeline has been laid in the time of British. After that, nobody has taken care of that. So the amount of sludge, the amount of the condition of those pipelines are very bad. So if you do not have a robot which is not very robust, it will not be able to cater through those challenges that we have. So that is one of the major challenges specifically we see in the environment point of view, in the physical environment point of view. So the terrain is very toughest yes, working yes, in yes, India compared yes, to yes. the other. What we specifically realize that even if our robots can perform in Indian environment, it can perform in anywhere around the globe. So yeah. So it's a very complicated and Yes, very challenging Yes, terrain yes, when yes, compared to other yes. countries. Right. What is your future plan? Suppose you have 90 mm, 120, 250, and I heard from Prem that you are going to have a plan to design a robo which can travel for 60 kilometers or 100 kilometers to find out the various problems inside the tunnel. So as of now, we are specifically, if we see our inspection side of robots that we have in the pipelines, are specifically catering to distance of 300, 400 meters. One thing we are trying to do is we are trying to increase the distance, because as we realize that in India our customers have a very limited budget for inspection, and if you have to do inspection, if you do a smaller compared to a if you increase the distance of inspection to 1 kilometer or 2 kilometer from one access point, the amount of cost saving that we can do for our customers is much more higher, and that is the reason we are focusing on that, and that is the reason bringing much more advanced technologies which will enable us to do that. That will be a big revolution in India specifically. Other than that, in the cleaning side of robots, we have been successfully been able to develop technologies which
cleans septic tanks and manholes, but we are also trying to develop robots specifically for cleaning confined spaces like stormwater drains, sewage treatment plants, these type of confined spaces where till now the problem of manual scavenging happens. So there we are trying to develop robots specifically catering to this market. I hope the technology will go for a longer way and long journey to have a check from the scarcity of water. And every citizen of this country will get a clean water and clean drainage that is without any hassles or something. And as you said, your 60 kilometers, 100 kilometers next product will have a success. I thank you very much for on behalf of the audience of DD Tamil. Thank you very much, Manik. Thank you for having me. நேர்களே, இது வரைக்கும் 2 ஸ்டார்ட் அப் நம்ம பார்த்தோம். ரெண்டுமே அற்புதமான கண்டுபிடிப்பு. இன்றைக்கி வர ஃப்யூச்சர் வேர்ல்டுக்கு வந்து மிகவும் பயனுள்ள ஒரு கண்டுபிடிப்பு. அதில் ரொம்ப அற்புதமானது வந்து இந்த சோலினாஸ் இன்டெகிரிட்டி. அப்படின்னா ஒரு மனித கழிவுகளை வந்து மனுஷனை எடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் கண்டுபிடிச்சாங்க. அதுக்காக பிரேம் அவர்கள் டிசைன் இன்ஜினியரை பார்த்தோம். அதே மாதிரி இதனுடைய கோஃபவுண்டரை அவரையும் பார்த்தோம். இது எப்படி அவங்க இந்த ஜேர்னியை ஆரம்பித்தாங்க, எப்படி இந்த ப்ராடக்டை கண்டுபிடிக்கணுன்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வந்ததுன்றதையும் நம்ம பார்த்தோம். மீண்டும் அடுத்த வாரம் ஸ்டார்ட் அப் ஹேண்ட்ஷேக் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு ஸ்டார்ட் அப்போடு நாம் இந்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரையில் வணக்கம், நன்றி.